திரு விஜய், இதில் வந்து கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் வந்து இருக்கு. அதில் வந்து காங்கிரஸ் வந்து இந்த புகைச்சலாக வெளிவந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக இப்போ அந்த செய்திகள் வந்து கொண்டு இருக்கு. திரு மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு பேசும்போது அவருடைய பதிவுகளை போட்டிருந்தாரு. அதை வரவேற்று காங்கிரஸ்காரர்களே திரு மோகன்குமார் மங்கலமாகட்டும் நிறைய பேர் அதை வந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க. இப்போ கூட்டணியிலே இவ்வளவு சிக்கல் இருக்குது, எப்படி திமுக கூட்டணி வெற்றி பெறும், 200 தொகுதியில் எப்படி கைப்பற்றும் அப்படிங்கிற கேள்வி வந்து எதிர்த்தரப்புல இருந்து வைக்கிறார்கள். கூட்டணியில் என்ன சிக்கல்? ஒரு சிக்கலுமே கிடையாது. சரிங்களா? அதாவது கூட்டணியில் சிக்கல் வரணுன்றதுலாம் இவங்களோட ஆசை. இவங்களோட ஒரு இது எப்படின்னா இந்த கூட்டணி உடஞ்சிடணுன்றது தான் இவங்களோட ஆசை. ஆனால் கூட்டணியில் ஒரு சிக்கல் கிடையாது. அதாவது வந்து முந்தா நாள் எங்கள் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் வந்து சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்குது, கூட்டணி ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து உங்கள் பகல் கனவு இந்த கூட்டணி உடையுன்ற நீங்கள் நினைக்கிற இந்த பகல் கனவு எப்படின்னா இந்த கூட்டணியை வீழ்த்திட்டு தமிழ்நாட்டில் வந்து இந்த மனுவாத சக்திகளுக்கு உள்ள வழி ஏற்படுத்தி கொடுத்துடலாம். அது தெளிவாக திரு சண்முகம் அவர்கள் பேசும்போதே தெரிஞ்சுது. தமிழில் பேர் வைக்கிறது ஏதோ குறையா இல்ல தமிழ்ல பேர் வைக்கிறது ஏதோ இழிவா பேசுற மாதிரி இருங்க நீங்க சார் நீங்க பேசும்போது நான் பேசல இருங்க நீங்க பேசும்போது நான் பேசல எது சமஸ்கிருதத்துல சொல்லணுமா எது தமிழ் பெயர் இருக்கிறது சமஸ்கிருதத்துல விளம்பர அரசியல் இல்ல அதான் உங்க கூட்டணிக்கு விசுவாசம் உங்க கூட்டணிக்கு விசுவாசம் இல்ல தமிழ கொண்டுட்டு உங்க கூட்டணிக்கு விஜய் கூட்டணிக்கு இல்ல விஜய் இல்ல கூட்டணிக்கு விசுவாசம் அது அவர் தமிழ கொண்டுட்டு தான் தெளிவா விசுவாசத்தை தெளிவா புரிஞ்சுங்க. நான் தமிழ் பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு விளம்பர அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் சார். விளம்பர அரசியல் யாரும் இங்க பண்ணல. சரிங்களா? அதாவது வந்து இன்னைக்கு சொல்றவங்க நீட்டை வந்து இன்னி வரைக்குமே ஒரு நீட்ல இவ்வளோ குளறுபடிகள் இருந்து இவ்வளோ மாணவர்கள் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ராஜஸ்தான் கோட்டால இருக்கட்டும் எவ்வளோ இடங்கள் நீட்னால எவ்வளோ மாணவர்கள் உயிரிழந்த பிறகும் நீட்டை விடாபடியா நாங்க விட மாட்டோம்னு பிடிச்சிருக்க பாஜக அரசு கூட கூட்டணி வச்சுட்டு கூட்டணியில சார் இருங்க சார் எக்ஸ்போஸ் ஆவறீங்களே ஏன் கூட்டணி வைக்காம நீங்க நீட் எடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இங்க ஒரு மடங்கு தேவைப்படுது உங்களை பத்தி உண்மையா சொல்ல மாதிரி உங்களை பத்தி சொன்னீங்க அப்படிதான் நீங்க என்ன சொன்னீங்க தேவையில்லை எங்களுக்கு நான் வந்தா ஆட்சிக்கு வந்தா உடனே முடிச்சுவீங்க இல்ல அவருக்கு அவரால டிஃபெண்ட் பண்ண முடியல அவரோட பொய்யெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றேன் அது குறுக்கா பேசுறாரு நீங்க பேச விடலாம் அப்ப என் நேரத்துல என்ன பேசுங்க சரிங்களா என் நேரத்துல என்ன பேச விடுங்க இங்க கவர்மெண்ட் ஒரு மணம் தான் அசெம்பிளில ரூல் பாஸ் பண்ணிருக்காங்க பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க எல்லா விதத்திலுமே கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்க ஏன் இன்னைக்கு கூட்டணியில போட்டு நீங்க நீட்டை எடுத்தாதான் நாங்க கூட்டணி வைப்போம்னு சொல்லல தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்குனாதான் நாங்க கூட்டணி வைப்போம்னு சொல்ல வேண்டியதானே அதே மாதிரி நீங்க தமிழ் மொழி ஒரே கேள்வி சார் அது வந்து கேட்க வேண்டியது வந்து அரசாங்கமா எதிர்க்கட்சியா சார் நான் தான் சொல்றேன் சார் அரசாங்கம் எல்லா இடங்கள்லயும் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கேன் சார் உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா ஏன் இதே அசெம்பிளில ஒரு மடங்காக எல்லா எம்எல்ஏஸும் சேர்ந்து நீட்டை எடுங்கன்னு சொல்லலையா ஏன் சுப்ரீம் கோர்ட்ல அரசாங்கம் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வாசல்ல நிக்கலையா இதை எடுங்கன்ட்டு ஒரு ஃபண்ட்ஸுக்கு நாங்க நிக்க வேண்டியா எத்தனை வெள்ள நிவாரண நிதி கொடுத்துட்டீங்க எவ்வளவு செங்கல் புயல் எவ்வளவு புயலுக்கு அரசாங்கம் நின்றுட்டு இருக்கு என்ன பண்ணீங்க விலைவாசிக்கு கரண்ட் பில்லை பத்தி பேசுறாரு உதய மீன்ல போய் யார் கையெழுத்து போட்டது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் இவங்க மேடம் பேசும்போது சொன்னாங்க நம்ம நாச்சியால் மேடம் பேசும்போது 2 ஸ்கீம் சொல்றேன் சரிங்களா நீங்க சொன்னீங்களா கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணல என்ன பண்ணாங்க இதனால் 2 ஸ்கீம் சொல்றேன் இந்தியாவிலே நீங்க வேற மாநிலத்தை ஈக்குவலா நீங்க காட்டுங்க இந்த முதல்வன் படைப்பகம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு சரிங்களா இது எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டோட ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் ஆண்டர்பிரினியல் ஈகோ சிஸ்டத்தை என்ஹான்ஸ் பண்ணிருக்கு அந்த ஸ்கீம் சரிங்களா பல பேருக்கு வரப்பிரசாதமா வந்திருக்கு அதே மாதிரி 100 IVPன்ட்டு சரிங்களா செமிகண்டக்டர் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற உலக அளவில் ஒரு எல்லா இதுலையுமே சரி எல்லா இன்னைக்கு இருக்கிற
ஆட்டோமேஷன்ஸ்லாம் இருக்கட்டும் சரி, ஈவன் இந்த வார்ஃபீல்ட்ஸில் கூட செமிகண்டக்டர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸே இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயம் செமிகண்டக்டர்ஸ். சரிங்களா, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் செமிகண்டக்டருக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃப் செமிகண்டக்டர் ஸ்கூல் இனிஷியேட்டிவ்னு ஒன்று எடுத்திருக்காங்க. 100 IVP ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பேசுறாங்களே, எவ்வளோ ஏரோஸ்பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு போய் பாருங்க. கோயம்புத்தூர் சமிட்ல எவ்வளோ ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளோ R&Ds, அதாவது இந்தியாவில் R&D வந்து ஒரு பேக்காக தான் இருக்கு. சரிங்களா, இந்த 10 ஆண்டுல இவங்க கூட்டணியில் இருக்க மோடி ஆட்சி வந்து R&Dக்குன்னு ஒரு கவனமும் செலுத்தல. அதெல்லாம் இவங்க கேட்கவே மாட்டாங்க. திரு அன்புமணி என்ன சொன்னார்னா, இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் மற்ற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தொழில்துறையில் நாம் வந்து 6வது இடத்துக்கு பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில் இருக்க, முதல் இடத்துல ஆந்திரா இருக்கே அப்படின்னு ஒரு கவலை. இல்ல நீங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க அவங்க அதெல்லாம் வந்து அவங்க அரசியல் காரணங்களுக்காக சொல்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா தொழிலுக்கு இங்க ஐயோ சார் சும்மா இல்ல இதெல்லாம் எப்படி அவர் கேக்குறாரு பதில் காரணங்களுக்காக சொல்றோம்னா அது எப்படி? அவர் கேள்வி கேக்குறாரு, நான் பதில் சொல்றேன். கேட்க பொறுமை இல்லனா நீங்க ஆன்சர் அப்புறம் கேட்க பொறுமை இல்லனா நான் தான் அவர் கேள்வி கேள்வி கேட்கிறாரு, நான் பதில் சொல்ல வரேன். அதுக்கு மேல சொல்லுங்க விஜய். கேட்க பொறுமை இல்ல உண்மையை நான் கேட்க கூடாது. வெறும் மோடி அமித்ஷா அவர்கள் பேசுறது மட்டும் தான் நான் கேட்பேன். அதை கேட்டே நான் சிலாகித்து கொண்டிருப்பேன். அதெல்லாம் வந்து நீங்க தான் அப்படி இருக்கீங்க. சரிங்களா, அதாவது இங்க நல்ல பிசினஸ் ஃப்ரெண்ட்லி ஈகோ சிஸ்டம் இருக்கு. நிறைய ஆல்ரெடி இங்க எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற எல்லா நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்து எக்ஸ்பான்ஷன்ல ஆயிட்டு இருக்காங்க. எப்படி பிசினஸ் ஃப்ரெண்ட் ஈகோ சிஸ்டம் இல்லைன்னா எப்படி எக்ஸ்பான்ஷன் ஆகுது? ஏன் ஃபாக்ஸ்கான் இப்ப அறிவிக்கலையா? எவ்வளோ கண்ட்ரிஸ் வந்து தொடர்ந்து பிசினஸை என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பலவேறு துறைகள்ல அப்பேரல் செக்டார்ல தமிழ்நாடு எப்படி ஃபர்ஸ்ட் வருது அப்போ? சரிங்களா, எலக்ட்ரானிக் செக்டார்ல தமிழ்நாடு, இந்தியாவுக்கு தமிழ்நாடோட இம்பாக்ட் ஏன்? டாய் செக்டார். சரிங்களா, அதாவது நம்ம இருக்கிற இங்க டாய்ஸ் எல்லாமே முக்காவாசி நம்ம சைனால இருந்து தான் இம்போர்ட் பண்றோம். ஆனா தமிழ்நாடு அதுல நல்லா முன்னேறி கொண்டு கண்டினியூஸா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வராங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? நீங்க ஒன்றிய அரசு ஒரு சில நீங்க செய்யக்கூடாத வேலைகள் தமிழ்நாடு மீது வன்மத்தை தெளிக்கணும், நீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றீங்க. சரிங்களா, அதனால இந்த கட்டுக்கதையெல்லாம் இங்க நிறுத்து போயிடும். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். செமிகண்டக்டர் பத்தி நீங்க சொன்னீங்க. சமீபத்துல ஆந்திரால செமிகண்டக்டர் ஒரு பெரிய உலகளாவிய நிறுவனம் வந்து அங்க முதலீடு செஞ்சு பெரிய தொகை முதலீடு செஞ்சு அந்த இடத்துல அவர்கள் வந்து அதற்கான நிறுவனமே செஞ்சிருக்காரு. பிரதமர் அவர்களே வந்து அதற்கான பணிகள்ல வந்து மும்முரம் காட்டி செஞ்சிருந்தாருங்கிறத பார்த்தோம். அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் செமிகண்டக்டர் டாய்ஸு இந்த இது விஷயங்கள்லாம் சொன்னோம். சர்வீஸ் செக்டருங்கிறது ஒரு ஓவரால் செக்டராக தான் நம்ம பார்க்க முடியும். அந்த ஓவரால் செக்டருங்கிறது வந்து எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங் நீங்கள் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, அதே போல் குஜராத், இந்த மாநிலங்கள் எல்லாமே நாம் வந்து நம்ம கூட ஆன் பார்ல இருக்குது. நம்ம மாநிலத்தை நம்ம குறைச்சி சொல்லுங்க இருக்குல்ல, அந்த ஆன் பார்ல இருக்குது, நம்ம எபோவில் இருக்கோங்கிறது வந்து நம்ம வரவேற்கத்தக்க விஷயம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை, நம்ம இருக்கோம். ஆனால் ஒரு சில இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வேறு மாநிலத்துக்கு போகுவது காரணம் என்ன அப்படிங்கிறத சில அரசியல் தலைவர்கள் சுட்டி காட்டுறாங்கிறதும் அதையும் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கா இல்லையா தான் நான் கேட்க. இல்லை என்னன்னாங்க சார், நான் சொல்கிறேன்ல, இங்கே என்னன்னா தொடர்ந்து கவர்மெண்ட் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி ஈகோ சிஸ்டத்தை என்ஷோர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த கடந்த அதாவது எக்கனாமிக் வைஸாகவே பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை நிறுத்தியிருக்காங்க. அதாவது கொரோனாக்கு அப்புறம் அதாவது கடந்த 10 வருஷத்துலேயே தமிழ்நாடு எக்கனாமிக் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ்டு. சரிங்களா, ஆட்சி செய்ய தெரியாமல், நிர்வாகம் செய்ய தெரியாமல் தமிழ்நாடோட பொருளாதாரம் ரொம்ப கொலாப்ஸ்டு. கவர்மெண்ட் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை கம்மி பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டோட க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஜிடிபி அதாவது ஒன்றிய அரசாங்கத்தோட இவங்க பேசுகிற ஒன்றிய அரசாங்கத்தோட ரிப்போர்ட் படியே தமிழ்நாடோட க்ரோத் நல்லா இருந்திருக்கு. அதே மாதிரி என்னன்னா இந்த கடந்த 4.5 வருஷத்தில் சரிங்களா ஒரு 11 லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எத்தனை ஸ்டேட்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வித்தவுட் சப்போர்ட். சரிங்களா, இங்கே வந்து உங்களுக்கு ஒன்றிய அரசு சப்போர்ட் கிடையாது. ஒன்றிய அரசு தமிழ்நாடோட வளர்ச்சியை தொடர்ந்து நிறுத்தணும்னு கட்டம் கட்டி வேலை செய்கிறாங்க. ஆனால் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல், அதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த செமிகண்டக்டர்ஸு, R&D, அப்புறம் ஏரோஸ்பேஸ்ன்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு இன்னும் பல 10 ஆண்டுகள் கழிச்சு தமிழ்நாடு வந்து வேற லெவலில் இருக்கக்கூடிய பல செக்டார்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் அந்த அளவுக்கு ப்ரோஆக்டிவா ஸ்ட்ராட்டஜிக்கலா வொர்க் பண்ணிருக்காங்க. சரிங்களா, 11 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மென்ட்ன்றலாம் சாதாரண விஷயம் கிடையாது. சோ டு கன்க்ளூட், அது மூலமாக இந்த தொழில் வளர்ச்சி இருக்கறனால எங்களுக்கு வந்து சப்போர்ட்ல இருக்கும். இல்ல மத்த ஸ்டேட்ஸோட இன்னும் ஃபியூச்சர் ஹெட் பாக்கும்போது தமிழ்நாடு
சர்வீஸ் செக்டாரும் சரி எல்லா செக்டார்லயுமே சரி இன்னும் நல்லா இருக்கும். மற்ற ஸ்டேட்ஸை விட, அதாவது மற்ற ஸ்டேட்ஸ் நம்ம கூட கம்பீட் பண்றது கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, இல்ல நீங்க டு கன்க்ளூட் பண்ணணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த 200 தொகுதிகளை வந்து ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல? இல்ல அது நான் சொல்லி ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அலைன்ஸ் ஃபேக்டர், சரிங்களா? அலைன்ஸ் அதாவது வந்து நீங்க வந்து டிஎம்கே அலைன்ஸ்ல நீங்க வந்து ரொம்ப இன்டாக்டா இருக்கு. செகண்ட் பாயிண்ட் வந்து அவங்க அலைன்ஸ் என்டி அலைன்ஸ்க்குள்ளே ஒரு டர்மாயில் இருக்கு. என்டி அலைன்ஸே வந்து இப்போ எப்படி இருக்குன்னா வந்து ஒரு கட்டாய கூட்டணி மாதிரி இருக்கு, சரிங்களா? வலுக்கட்டாயமா அமித்ஷா சொன்னாரு நேச்சுரல் அலைன்ஸ்னு சொன்னாரு. திரு அமித்ஷா சொல்லும்போது இட்ஸ் நேச்சுரல் அலைன்ஸ் இல்ல, அதுதான் சொல்றேன். இது அப்படி இல்லையே, சரிங்களா? நேச்சுரல் அலைன்ஸ்னா ஒரு அலைன்ஸ்ன்றது ஒரு ஈக்குவல் ஃபுட்டிங்ல போகணும், சரிங்களா? என்னன்னா இங்க தமிழ்நாடை பொறுத்தவரை ஏடிஎம்கே தான் ஒரு மேஜர் பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்னன்னா அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணியை அறிவிக்கும் போது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசவே விடலையே? அவர் ஹோட்டல்ல வராங்க, திடீர்னு வராங்க, இது மாதிரி வராரு, அமித்ஷா அவர்கள் வராரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அதாவது இன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்களை இவங்க சுத்தமா பேசவே விடல. இது எங்க இது ஈக்குவல் ஃபுட்டிங்ல இருக்கா? கிளியர்லி உங்களை டாமினேட் பண்றாங்க. அதான் சொல்றேன்ல, கட்டாய கூட்டணி. அதாவது ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு, ரைடுக்கு பயந்துக்கிட்டு, ஏதோ ஒன்றுத்துக்கு பயந்துக்கிட்டு ஒரு கட்டாய கூட்டணி. இன்னொரு விஷயம் வந்து அதே மாதிரி இன்னொரு மூணு ஃபேக்டர்ஸ் நான் சொல்லி இல்ல நெக்ஸ்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா இல்ல அவ்வளவுதான், மொத்த ரவுண்ட் அவ்வளவு முடிஞ்சு டைம் மூணு ஃபேக்டர் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து ட்ரஸ்ட் டெபிசிட், ஏடிஎம்கே மீது மக்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. ட்ரஸ்ட் டெபிசிட், ஏன்னா எந்த விஷயத்துலையுமே சரி, குறிப்பா இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு இன்னைக்கு பிஜேபி அதை கபலீகரம் செய்யறதுக்கு அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆர்கனைசேஷனல் கிரைசிஸ், சரிங்களா? ஏடிஎம்கே உள்ளே பெரிய ஆர்கனைசேஷனல் கிரைசிஸ் இருக்கு. அங்க இருக்க பல முக்கியமானவர்கள் தொடர்ந்து வெளியேறிட்டே இருக்காங்க. செங்கோட்டையனா இருக்கட்டும் சரி, மைத்ரேயனா இருக்கட்டும். செங்கோட்டையன் உங்களுக்கு தெரியும், அவங்க கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டவர். நான் அதான் சொல்றேன், ஒரு எக்ஸோடஸே இருக்கு. ஒருத்தர் மட்டும் இல்ல, கண்டினியூஸா நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதான் லிஸ்ட் நான் சொல்றேன். எந்த பக்கம் இருந்து போறாங்கங்கறது பார்க்கணும். நீங்க வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் இருந்து போறாங்களா, எந்த சேர்ந்து போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் 2021ல இப்போ என்ன சூழல் இருக்காங்கறத பார்க்கணும். அதாவது வந்து இதுதான் ஆர்கனைசேஷனல் கிரைசிஸ், சரிங்களா? எப்படி இருந்தாலும் உங்க பார்ட்டிக்கு டென்ட் ஆகுதுல, அதே உங்க பார்ட்டி ரொம்ப வீக் ஆயிட்டே வருது. இன்னொன்னு, இவங்க ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் மீறி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஎம்கே இன்னைக்கு ஸ்ட்ரகிளிங் ஃபார் தேர் பொலிட்டிக்கல் பிரசன்ஸ். ஏடிஎம்கே நாட் லைக் தட், நீட் நாட் பீ. இல்ல ஏன் சொல்றேன்னா அப்படி இல்ல, நான் எந்த கட்சியும் நான் சொல்லல. ஒரு சின்ன கட்சியாக இருந்தா கூட இட் ஹஸ் இட்ஸ் ஓன் சர்வைவல் இது இருக்கு. அத நான் சொல்லல. நீங்க வந்து அது அவங்க வந்து சர்வைவல் காசு இருக்கு அப்படினு சொன்னா இல்ல ஐ அம் நாட் பேக்கிங் மை பாயிண்ட். என்னன்னா ஏடிஎம்கே ஒரு மேஜர் பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய கட்சி, டிஎம்கே ஒரு பெரிய கட்சி, ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சி. ஆனா ஏடிஎம்கேவால த்ரைவ் ஆக முடியல. அவங்க சர்வைவலுக்கே ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அவங்களால அந்த த்ரைவல் ஃபேஸ்ல அவங்களால போவே முடியல. ட்ரஸ்ட் டெபிசிட், ஆர்கனைசேஷனல் கிரைசிஸ், லீடர்ஷிப் கிரைசிஸ் எல்லாமே அவங்க சர்வைவலுக்கே ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையா இருக்கு.